சத்துரு வரான். இப்போ ஒரு தீமையான காரியத்தை போடுறான். என்ன பேசணும்? உடனே லூக்கா 10:19 கையில் எடுக்கணும். வலு சர்ப்பத்தி தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது சொல்லணும். அப்படி சொல்லணும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லணும். ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல சொல்ல பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்தின் பாதுகாப்பு உங்களுக்கு இறங்கி வரும். ஆண்டவர் சொல்வார், ஏன் பிள்ளை அறிக்கையிட்டுட்டா, கர்த்தருடைய வார்த்தை அறிக்கையிடுறா, நான் பாதுகாக்கணும். உடனே தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களை அனுப்பின் கரம் என்ன செய்வார்? பாதத்தை தாங்கி கொள்ளுவார். என் பாதம் இடராது, அறிக்கையிடணும். தேவ பிள்ளைகளே அப்படி அறிக்கையிடணும். உடனே பார்த்து, ஓ இப்படி நான் பார்த்துட்டேன், அதனால இது இப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற சொல்லி தீர்மானிக்காதீங்க. தீர்மானம் பண்ண வேண்டாம். அதை அப்படி விசுவாசிக்க வேண்டாம். அது அப்படியே காரியங்கள் அப்படியே இருந்தாலும் அதை பார்ப்பதற்கோ அதை பேசுவதற்கோ தேவன் நம்மை அழைக்கவில்லை. அதற்காக தேவன் நம்மை அபிஷேகிக்கவில்லை. அதற்காக சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொல்லவில்லை. இயேசு சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொன்னால் நீ ஜெயம் எடுக்கும்படி ஆண்டவர் சொன்னார்.